இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகளும் புதுச்சேரியில் 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட 9 தொகுதிகளில் திருச்சி, ஆரணி, திருவள்ளூர், கரூர் ஆகிய 4 தொகுதிகள் மாற்றம் குறித்து இரு கட்சிகளிடமும் உடன்பாடு எட்டாமல் பேச்சில் இழுபறி நீடிக்கிறது. திருச்சியை மதிமுகவுக்கு ஒதுக்க திமுக விரும்புகிறது. எனவே அத்தொகுதிக்கு பதிலாக காங்கிரசுக்கு மயிலாடுதுறை ஒதுக்கப்படுகிறது. கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவியை போட்டியிட வைக்க திமுக விரும்புவதால் அத்தொகுதிக்கு பதிலாக ஈரோட்டை காங்கிரசுக்கு கொடுக்க விரும்புகிறது. அதேபோல திருவள்ளூருக்கு பதிலாக தென்காசி, ஆரணிக்கு பதிலாக கடலூர் அல்லது கள்ளக்குறிச்சியை தாருங்கள் என காங்கிரஸ் கேட்கிறது. திருச்சி தொகுதி எம்பி திருநாவுக்கரசர் தேனி தொகுதியில் போட்டியிட சம்மதம் தெரிவித்துள்ளார். எனவே அத்தொகுதி பிரச்சினை முடிந்துள்ளது. அதே சமயம் மற்ற தொகுதிகளின் பிரச்சினை குறித்து காங்கிரஸ் மேலிடம் திமுக தொகுதி பங்கீடு குழுவிடம் பேச்சு நடத்திய பின் இரு கட்சிகளிடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது.